ஹாய்! எந்த நேரத்தில இந்த பில்லோ கவர கழட்டினேன்னு தெரியல. 4 நாளா செம்ம மழையில நனையுது. அப்புறம் தண்ணி வடியும். இன்னைக்கு ஒரு வழியா காலையில நல்ல வெயில் காஞ்சிருச்சு. கையோட இன்னைக்கு போட்டுட்டு அடுத்த வேலை செய்யலான்னு உட்காந்து போட்டுட்டு, சாயங்காலம் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் செஞ்சுட்டு, அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு, லீவுனாலே ஈவினிங்கில ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடணும். இந்த மிளகா பஜ்ஜி மிளகா கிடைக்காததால சரி இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சிடலான்னு வாழைக்காய் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு. அந்த சக்கரவள்ளி கிழங்கு எப்போ ஆகும்னு தான் பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ தரம் இருக்குது. 1, 2 தான் அவிப்பேன். அதுவே கட் பண்ணி எங்களுக்கு சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வாரம் வரும் அந்த சக்கரவள்ளி கிழங்கு. இன்றைக்கி வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள், ஆப்ப சோடா மட்டும் கொஞ்சமாக பிஞ்ச் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குவேன். இந்த கடையில் சாப்பிடும்போது பஜ்ஜி மேலே ரொம்ப அந்த லேயர் திக்காக இருக்கிறதால எனக்கு அது எதுவும் பிடிக்கவே பிடிக்காது. பஜ்ஜினா நானே செஞ்சு சாப்பிட்ருவேன். அந்த மெலிசா பேப்பர் மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாவு வந்து ஒட்டின மாதிரியும் இருக்கணும், ஒட்டாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். போகும்போது கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்குவேன். ஏன்னா ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சமாக ஓமம் சேர்த்து போட்டு நல்லா காலையில் செம்ம மழை. மதியம் பார்த்தா காலையில் வெயில் தான் அடிச்சது. மழை வந்து மதியத்துக்கு மேலே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நல்லா சூடான பஜ்ஜி சாப்பிட்டுட்டு, அப்புறம் கார்த்திகை தீபம் 2வது நாள் நல்லா அகல் விளக்கெல்லாம் வச்சாச்சு.